ஓம் நமச்சிவாய! வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிட ஜெமினி ஃபென்டபிளாக பேசுகிறேன். குருவால குருவே துணை. குரு பயிற்சி சிறப்பு பலன் மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தர உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். வருகின்ற குரு பயிற்சி நிகழும் மங்களகரமான குருதி ஆண்டில் புதன்கிழமை சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதியில் மே 1ஆம் தேதி நண்பகல் 1 மணி அளவில் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியார் குரு பகவான். இதனால் மீனராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு அமரப்போகிறாருங்க. இது விமோச்சன குருவாக இருந்து செயல்படுவார். அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது இந்த குரு பயிற்சி ஆகும். குரு பகவான் என்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவர். உங்களுடைய ராசி அதிபதியும் குரு தாங்க. ஒருவருக்கு செல்வ நிலையை உருவாக்கி தரக்கூடியவரும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை கொடுப்பதும் குரு பகவான். அதனால தான் இவருடைய பேர் தனக்காரகன் என்ற பேர் சொல்லுவோம். அதே மாதிரி இவருக்கு உண்டான பெயர்கள்லாம் வேறு வேறு என்னென்னா, முத்திரக்காரகன், அரசு கஜானா, கோவில், மஞ்சள், கொண்டக்கடலை, யானை, தட்சணாமூர்த்தி, கோவில், தேர், ஜோதிட அறிவுரை, ஆசான், கருணை, கடவுள் உள்ளம் என்பது அனைத்துமே குருவுடைய காரகத்துவமாகக்கூடும். மீனராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கும் இடங்களை யோகத்தை நிச்சயம் தருவாருங்க. 7.5 சனியின் தாக்கத்தை குரு பயிற்சியின் மூலம் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். 3ஆம் இடம் உங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா என்னென்ன விசேஷங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கல, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கைகள், கழுத்து, நரம்பு மண்டலங்கள், மனோபலம், தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் சுருக்குதல், மனமாற்றங்கள், குறுகிய பயணம், சான்றிதழ், எழுத்து, தகவல் தொடர்பு, பத்திரிகை, விளம்பரம், பெயர், புகழ், மொபைல், செய்திகள், அடுத்த வெற்றி முயற்சிகள் அனைத்துமே 3ஆம் இடம்தான். இதன் வழியே குரு பகவான் நன்மையை அளிப்பார். குரு பயிற்சியில் பொருளாதார வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குபேர யோகத்தை நிச்சயம் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சாதகமான முடிவுகளை வியாபாரத்தில் கொண்டு வருவீங்க. லாபங்கள் நிறைந்து காணப்படக்கூடுங்க. லாபஸ்தானத்தை குரு பகவான் 11ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய தொழில்ஸ்தானத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லாபஸ்தானமாக இருக்கக்கூடியதை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வளர்ச்சியும் நல்வழியும் நிச்சயம் உங்களுக்கு குரு பகவான் அளிப்பாருங்க. 7.5 சனியில் கடன் பிரச்சனைகள், வீண் விரயங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி செய்து கொள்வீங்க. கட்டிடத்துறையில் உள்ளவர்கள், உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், மருத்துவம், விவசாயம், ஜவுளி வியாபாரம், மில் ஆலை, சிறு குறு வியாபாரிகள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி திருப்பு முனையாகவே இருக்கக்கூடும். நல்ல வருமானமும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடுங்க. 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்கிறார். புதிய வேலைக்கான முயற்சிகள் கை கொடுக்குங்க. தகவல் தொடர்பு, கம்ப்யூட்டர் துறை, கவர்மெண்ட் வேலை போன்றவற்றில் நிரந்தரமான வேலை கிடைக்க பெறுவீங்க. பணியிட மாற்றம் ஏற்படக்கூடும். யாரேனும் ஒருவர் பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. உங்கள் உடைமைகளை, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயரையும் பார்த்திங்கன்னா மற்றவங்க தவறாக உபயோகிப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்வில் இறைவனுடைய அனுகூலமும் அதே 3ஆம் இடத்தில் தாங்க கிடைக்கக்கூடும். மற்றும் குரு பகவான் 9ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதால் கடல் கடந்த பயணம் மேற்கொள்வீங்க. தொழில், வேலை விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடுங்க. கடினமான உழைப்பாலும் செயலாலும் வளமாகும் வாழ்க்கை. சர்வதேச நாடுகளில் நிரந்தரமான குடியுரிமையும் வருமானமும் திருப்தியை நிச்சயம் அளிக்கக்கூடுங்க. குடும்ப கஷ்டம் விலகக்கூடும். திடீர் அதிர்ஷ்டமும் குரு பயிற்சியில் மீனராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடுங்க. எப்படி என்றால், உங்களுக்கு இந்த புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய லாட்ரி, ஷேர் மார்க்கெட், ரேஸு, குதிரை பந்தயம், சீட்டு போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டலட்சுமியின் அனுகூலம். 3ஆம் வீட்டில் உள்ள குரு பகவான் தேவதை வசியத்தை கொடுப்பாருங்க. அந்த 3ஆம் இடத்துல இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி மெய்வருத்து கூலி தரும். அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே அந்த தேவதைகளும் வசியமாகக்கூடும். குரு பகவான் ஆன்மீக எண்ணத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாருங்க. கல்யாண பிராப்தம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர பாவகத்தை பார்ப்பதால் தாமதமான திருமண பேச்சுவார்த்தைகள் பேசி முடிக்கப்படும். புதிய விடிவெள்ளி வாழ்வில் தோன்றக்கூடுங்க. மனதிற்கு பிடித்த மணப்பெண், மணமகனும் அமைய பெறுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அல்லவா? அதாவது குடும்பம் களை கட்டக்கூடும் காலகட்டம் இது. 2வது திருமணம் செய்வதற்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில்மெண்ட் ஆவதற்கும் ஏற்ப சூழ்நிலையாகவே குரு பகவான் இருப்பாருங்க. கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா சற்று விட்டு கொடுத்து போவதற்கும் ஒருவரையொரு நன்றாக புரிந்து கொள்வதற்கும் ஏற்ற காலமாக இருக்கக்கூடும். 7.5 சனியில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள், பிரிவை சென்ற தம்பதியர்கள் வாழ்க்கையை இனிமையாக வாழ்வதற்கான உண்டான காலகட்டம். இல்லறம் நிச்சயம் நல்லறமாகவே மாறக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் பலம் பலவீனம் என்பதை அறிந்து செயல்படுவீங்க. கல்வியில் புதுமையான விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. உங்களின் பெயரில் பெருமை நிச்சயம் சேரக்கூடுங்க. ஆசிரியர்கள் பெரும் உதவியாக இருப்பாங்க. கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டி பந்தயங்களில் முதல்நிலை மாணவராக வருவீங்க. நீட் எக்ஸாம், லா, இன்ஜினியரிங், கலை, கட்டிடம் போன்ற படிப்பில் நன்மை சேரக்கூடுங்க. புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் வாரிசுகள் வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் புத்திரக்காரகன் ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடம், 9ஆம் இடம் இவருடைய தொடர்பு இருந்தாலே நிச்சயம் பூர்வ புண்ணியமும் பாக்கியஸ்தானமும் வலுப்பெறுங்க. தற்போது
9ஆம் இடம் அந்த குருவின் பார்வை கிடைப்பதால் 3ஆம் இடத்தில் வந்த குரு பகவான் வலுவான நிலையில் இருந்து பெயர் சொல்ல ஒரு பிள்ளையை உருவாக்கி கொடுப்பார். நிச்சயம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் உங்களுக்கென்று ஒரு கௌரவம் ஏற்படக்கூடுங்க. குரு தன் பார்வைகள் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பதால் வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், தங்கம் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. 3ஆம் இடம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா வீட்டின் ஆவணங்கள், பத்திரங்கள், வம்பு வழக்குகள் அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்கப்படுங்க. தந்தை வழி சொத்து கிடைக்க பெறுவீங்க. மகிழ்ச்சியான தகவல் மற்றும் தன வருவாயை குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணம் போல காதல் வாழ்க்கை அமைய கொடுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் காதல் கூடி கல்யாணத்தில் முடியக்கூடும். காதலில் மோதங்கள் யுத்தங்களாகி முத்தங்களில் இணையும். இரு இதயங்கள் 7.5 சனியின் பதட்டத்தை குரு பகவான் தணிப்பாருங்க. காதலை முழுமையாக புரிந்து கொண்டு அன்பான காதல் உறவுகள் உயிரோடு ஒன்றாகும். காதலர்கள் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும். உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் கடும் தொந்தரவுகளாக இருந்த இந்த நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படுங்க. மன நிம்மதி பெறுவீங்க. நரம்பு, இருதயம், வயிறு உபாதைகள், பதட்டம், டென்ஷன் போன்றவற்றிலிருந்து விடுபடுவீங்க. உடற்பயிற்சி, அளவான உணவு இரண்டையும் சரியாக எடுத்துக்கொண்டால் குருவின் ஜீவனம் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் ஆரோக்கியம் பற்றி கவலை இல்லாமல் கவனமாக இருப்பதற்கு குரு பகவானே உதவி செய்வாருங்க. கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க. புதிய படம் வெற்றி பெறக்கூடும். லாபங்களை தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் நிச்சயம் கிடைக்குங்க. விருதுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். வருமானம் நிறைந்து காணப்படும். 3இல் உள்ள குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியதில் குரு பகவான் தற்போது வள்ளலாக இருப்பாருங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு அதிரடி மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய சிந்தனைகளும் மக்களின் பேராதரவும் கிடைக்கப் பெறுவீங்க. எம்எல்ஏ, எம்பி என்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட அந்த பதவிகள் நிச்சயமாக தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மீனராசி அன்பர்களுக்கு சிவ ராஜயோகத்தை குரு பகவான் அளிப்பார். ஏனென்றால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், இந்த 3ஆம் இடத்துடைய தொடர்புலாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதும் சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் சிவ ராஜயோகத்தை நிச்சயம் தரக்கூடும். சோதனைகளை கடந்து சாதனை படைக்கக்கூடிய வழிகாட்டக்கூடியதாகவே இந்த குரு பயிற்சி இருக்கும். பொது வழிபாடு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு செய்யவும். ஏழை மாணவர்களுக்கு கல்வியை தானமாக செய்யுங்கள். அன்னதானம் ஏழை மக்களுக்கு செய்து வாருங்கள். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.